ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தக்காளியை வச்சு ஒரு சூப்பரான புலாவ் தான் பண்ண போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 கப் அளவுக்கு வந்துட்டு நான் வீட்டில் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பொன்னி ரைஸ் தான் நான் வந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன ரைஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ரைஸை வந்துட்டு நம்ம அப்படியே ஆட் பண்ணாமல் ஒரு 20 to 30 minutes வந்துட்டு நல்லா இதை வந்துட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து புலாவ் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதுக்காக தான் நான் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க, காரம் இல்லாமல். இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கிராம்பு, அப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். இதெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நீட்டை வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கிருச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நறுக்கின புதினாவும் நறுக்கின கொத்தமல்லியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு இது நல்லா வேகட்டும். நல்லா வெந்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக விடுங்க தக்காளியை. இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி சில்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் 1/2 டேபிள் ஸ்பூன் தான். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வந்து 3 கப்பு ரைஸ் போட்டேன். அதுக்காக 6 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அது ஒரு பாயில் ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம அந்த ஊற வச்ச ரைஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம தண்ணி கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு இதுவும் ஒரு கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து விசில் போடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம விசில் வச்சுட்டு ஒரே ஒரு விசில் வரைக்கும் வெயிட் பண்ணால் போதும். ஒரு விசில் வந்தோடனே டக்குன்னு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. இல்லைன்னா உங்களுக்கு அந்த குழஞ்ச மாதிரி வந்துடும். ஸோ அதுக்காக தான். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், தக்காளி புலாவ் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கும் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அவ்வளோதாங்க. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.